ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, மோனா அப்படின்ற பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை ட்ரீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பா. ஆனால் ஹீரோக்கு இந்த பொண்ணை சுத்தமாகவே பிடிக்கல போல், எப்போ பார்த்தாலும் வெடுவெடுன்னு தான் விழுந்துட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோன்ட்ட தான் சில டீட்டெயிலெலாம் கேட்டுட்ருக்கா, ஹீரோ எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு. அவன் டக்குன்னு கோவப்படுறான். ஸோ அந்த கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு. ஆமாம், நீ எப்போவுமே ஹீரோ கூட தான் இருப்பியா? ஆமாம், அவன் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் என்னை கூட்டிகிட்டு தான் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்போ உனக்குன்னு ப்ரைவேசியாக எதுவுமே கிடையாதா? இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லவா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளைண்ட்டை ட்ரீட் பண்ணேன். அவரோட ஸ்டோரி தான். என்னோடய பேஷண்ட் ஒருத்தர் பொம்மையை தன் கூடவே வச்சு சுற்றிட்டு இருந்தார். பாத்ரூம் போனாலும் சரி, தூங்க போனாலும் சரி, சாப்பிட்டாலும் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையுமே அந்த பொம்மையை வச்சுட்டே சுற்றிட்டு இருந்திருக்காரு. அந்த பொம்மை அவர் கூட இருக்கும்போது அவர் ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. இதெல்லாம் ஏன் அவர் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு மெண்டல் இல்னஸ் இருந்திருக்கு. அதே விஷயந்தான் இப்போ ஹீரோவுக்கும் இருக்குது. ஸோ அந்த பொம்மை இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நீ தான் இருக்க அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்றான். என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தினால தான் நான் ஹீரோயினை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கேனே, அவனுக்கு பொறாமல் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கான். சரி சரி விடு, எனக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆச்சு, நான் போகிறேன் அப்படின்னு. இவன் வந்து காமிக் ஸ்டோரிலாம் எழுதுவாள். ஸோ ஒரு புக்காக ரெடி பண்ணிட்டா போல், இன்றைக்கி தான் அதை ரிலீஸ் பண்ணுறா. இவளுக்குமே சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க போல். இவள் பார்த்திங்கன்னா அந்த புக்கில் ஆட்டோகிராஃப்லாம் போட்டு அவங்க ஃபேன்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கா. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு க்யூவில் வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா குப்பைலாம் தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே வீசிகிட்டு இருக்கா. இதனால் அங்கே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. ஹீரோ பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் ஆகியிருந்திருப்பான் போல். கேட்குறான், அங்கே என்ன ஒரே சத்தமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு எல்லோரும் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்ம 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு அந்த எடிட்டர் பொண்ணை மட்டும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ ஒரு 3 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பா. அந்த லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அருந்து கீழே போய் விழுந்துட்டுருக்கு. அவ்வளோதான், ஹீரோயினுக்கா ஒரே பதட்டமாகி அப்படியே மயங்கிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், இது எப்படி ஆக்சிடெண்ட்லாம் கிடையாது, இது யாரோ வேணுக்குடுமே பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறான். எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. அந்த நேரம் மோனா பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. மோனாவை பார்த்தோன்னே ஹீரோக்கு எங்கிட்டிருந்து தான் அந்த ஆத்திரம் வருதுன்னே தெரில. நீ எதுக்குடி இங்கே வந்திருக்க? மரியாதை இங்கேருந்து போ, இது எல்லாமே ஒன்னால தான், மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்? நான் உங்களை ட்ரீட் பண்ண வந்த டாக்டர், அதை விட நான் ஒரு பொண்ணு. ஸோ என்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கங்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் பொறுப்பாக உட்காந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கான். பட்லர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, 3 மணிக்கு இந்த அப்பாயின்மெண்ட் இருக்குது, 4 மணிக்கு அது இருக்குன்னு. எல்லாத்தையுமே தூக்கி போஸ்ட்மான் பண்ண, நான்லாம் இப்போதைக்கு எங்கேயும் வரதா இல்லை இவளை விட்டு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நான் நல்லா தாப்பா இருக்கேன், வேலையை போய் ஃபஸ்ட்டு பாரு, உன்னை நான் எப்படி தனியாக விட்டு போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ இந்த பட்லர் என் கூட இருக்கட்டுமே அப்படின்னு. எது, பட்லர் உன் கூட இருக்கட்டுமா? நீ ஏன் அப்படி சொல்கிற? அப்போது பட்லர் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்ட்டு. ஐயோ சாமி, அவர் என் அண்ணா மாதிரி, அதனால என்னை பார்த்து பாரு, இங்கே இருக்கட்டும்னு சொன்னேன், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். என் ஆள் மேலே உனக்கு ஏதாவது கண் இருக்கா அப்படின்னு. ஐயே என்ன மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பட்லர் பார்த்தீங்கன்னா மிரள்றான். இதுக்கப்புறம் எடிட்டர் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஸோ 2 பேரும் நல்ல விதமாக பேசிட்டு இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தயக்கத்தோடு சொல்கிறான், நான் ஹீரோவை அந்த மோனா கூட கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தேன் அப்படின்னு. இவளுக்கா என்னடி சொல்கிற அப்படின்னு உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கா. பட்லரும் இவங்களும் தான் வராங்க. அங்கே என்னன்னா ஹீரோ வந்து மோனா கூட அப்படியே ரொமான்டிக்காக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காப்புல. இதை பார்த்த இவளுக்கு ஆத்திரம் தாங்கலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கோச்சிட்டு போகிறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, இவங்கள நான் விட மாட்டேன் அப்படின்னு விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோ பிடிச்ச அடி வெளுத்து கட்டிகிட்டு இருக்கா. நான் அவங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், என்கிட்ட யாருமே மிஸ்பிஹேவ் பண்ணலை, இது உன்னோட குழந்தை தான் அப்படின்னு. ஆனால் நீ என்னை நம்பவே இல்லை, இந்த மோனா கூட சேர்ந்து நீ ஆட்டம் போட்டுட்ருக்கில்ல அப்படி இப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்ருக்கான். ஸோ இது வேறு ஒரு பையன் போல். மேடம் இப்போ தான் பார்க்குறாங்க. டேய் யாரா நீனு, எங்கடா ஏன் ஆள் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வந்துட்டுருக்கான். உனக்கு சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. என்னடா விளாடுற, இதாடா சர்ப்ரைஸு அப்படின்னு. மோனா பார்த்தீங்கன்னா உனக்காக அவன் ஜுவல்லரிலாம் வாங்கி வச்சுருக்கான், என்ஜாய் பண்ண அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நின்றுட்டுருக்கா. எதுக்கடா அந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு. அப்போது நான் வேறு ஒரு பொண்ணு கூட க்ளோஸ்அப்பில் இருந்தேன்னா உனக்கு பொறாமையாக இருக்குது. ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு.
லூசு பயலே லூசு பயலே அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. சரி என்னோடய கிஃப்ட் எங்க, அந்த ஜுவல்லரி எங்க அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறான். அது ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுட்ருக்கா. நான் எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேனா அப்படின்னு. நீ சும்மாவே அழகாக தானே இருப்ப அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஸோ மறுநாள் காலையில் மோனாவை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா. எங்க பாரு, எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஸோ நீ வந்து இங்கேருந்து கிளம்புறது நல்லது. என்ன சொல்கிறீங்க? நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் அமுச்சு விட்டா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஹீரோட அம்மா தானே உன்னை அமுச்சு விட்டாங்க. பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு. நான் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்குள்ளே என்னை போக சொன்னால் எப்படி, வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போயிட்டுருக்கா. ஹீரோயினுக்கா ஐயோ இவ என்னெல்லாம் பண்ண காத்துட்ருக்காளோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக ஹீரோயினுக்கு தூக்கம் வர மாட்டுது. அப்படியே வெளியே எழுந்திரிச்சு வர அந்த நிலாவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. ஸோ அப்படியே ஒரு ஃபேமிலியாக நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ட்டு. ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மைட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ஒரு பாப்பாவும் வரப்போகுது. ஸோ ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக நான் இருக்க போகிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி இப்படின்னு. இதெல்லாம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கேட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. இந்த சைடை மோனாவை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ரிசீவ் ஆகுது. அடடா, இவ்வளோ சீக்கிரம் இது என் கைக்கு வரும் நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நேராக ஹீரோட்ட போய் காமிச்சிட்ருக்கா. பார்த்தில, இதுக்கப்புறம் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ பண்ணணும்னு. அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. மறுநாள் காலையில் 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. ஏன்டா திடீர்னு ஏன்டா இப்படி சொல்லிகிட்டு இருக்க? அது வந்து என் சேலட்டில் நிறைய கேரட்டெல்லாம் போட்டிருக்கு, எனக்கு கேரட்டு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறலாம். ஏன்டா நீ என்ன பைத்தியமா, டெய்லி ஒரு நாளைக்கு 3 தடவை கேரட் ஜூஸ் குடிக்கிற, கேரட்டும் சாப்பிட்ற, ஏதோ சேலட்டில் கேரட் இருக்குது அதனால பிரேக்கப் பண்ணிக்கலான்ற, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு திட்டி விட்டுறா. ஆனால் இவளுக்கு நல்லாவே புரியுது, அந்த மோனா தான் ஏதோ சொல்லியிருக்கா, அதனால தான் அவன் இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்ட்டு நேராக அவளை போய் மீட் பண்ணிகிட்ருக்கா. நீ ஹீரோட்ட என்ன சொன்ன? ஓ, அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னி பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது, என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவன் ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோ இங்கே தானே ஸ்டே பண்ணியிருந்திருப்பான். அவனோட பில்லோ அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அவள் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரா. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த மெய்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு குக் பண்ணணும், வேறு யாரும் குக் பண்ணிலாம் என்னை வந்து மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு இவன் நம்மளை இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டடி ரூமை திறந்துட்டு விறுவிறுன்னு வந்துட்டுருக்க. பட்லர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் போகாதீங்க, ஹர்ட் ஆவீங்க அப்படின்னு. அங்கே 2 பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பட்லரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க, அவனுக்கு அறிவு இல்லை, எல்லாத்தையுமே ரூம்குள்ளே விட்டுருவியா, ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போ அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா மனசே உடஞ்சிருது, அப்படியே கோச்சிட்டு வந்துடுறா. அந்த பொம்மை இருக்கும்ல, அதை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்டு அப்படியே எங்கே சோகமாக தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டுருக்கான், என்னை மன்னிச்சிரு, இது உனக்கு ரொம்பவே ஹர்ட்டாக தான் இருக்கும், நான் வேணுக்குனுமே பண்ணலை, எல்லாமே உன்னோட நலத்துக்காக தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே டச் பண்ண வரான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முடியலை. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால் அந்த மோனா சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறான் போல். அப்படியே காலையில் காட்டுறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சுட்ருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை தூக்கி போட்டுட்ருக்கான், சைன் பண்ணு அப்படின்னு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பிரேக்கப் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட்டாம்மா, என்னால் இதெல்லாம் சைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு மோனா வந்துடுறா. என்னப்பா, நீயா போனீன்னா நல்லது, இல்லைன்னா பிடிச்சி தள்ளி விட்டா அசிங்கமாக இருக்கும்ல அப்படின்னு ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு நான் 3 நாள் டைம் கொடுக்குறேன், நல்லா யோசிச்சு இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இரு, இல்லைன்னா நான் பிடிச்சி தள்ளி விட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவன் இந்த அளவுக்கு மாறிட்டான், ஒரு வேளை இந்த மோனா வந்து மனசே மாற்றிட்டாலோ அப்படின்ட்டு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த குழப்பத்தோடையே இருந்துகிட்ருக்காளா. அப்போ அவங்க சர்வன்ட்ஸ் இருப்பாங்கள்ல, நான் குளிக்கணும், அது கொஞ்சம் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாத்ரூம் கிட்ட வந்துட்டு இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மோனாவோட இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தா 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சிருது, பயங்கரமாக உட்காந்து அழுதுட்ருக்கா. ஸோ முடிவு பண்ணிட்டா, இதுக்கு மேலேயே நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு வெறுன்னு வந்துட்டுருக்கா. ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா நீ வின் பண்ணிட்ட, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே தூக்கி வீசிகிட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.